வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேல் நிகழ்ச்சியில் யாரை சந்திச்சு பேச போறோன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஸோ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி தான், அந்த கேள்வியை தான் நான் கேட்க போகிறேன். வருஷம் பிறக்க போகுது அப்படின்னாலே, என் ராசிக்கு எப்படி இருக்குது, என் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வரும். வருஷ பிறப்பு அப்படின்னாலே காலையில் எழுந்தவுடனே நம்ம பார்க்குற முதல் விஷயம் ராசி பலன் எப்படி இருக்கு, காலண்டர்ல நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்காங்க, இன்பம் துன்பம் கவலை அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்போம். எல்லாரும் முன்னாடி எப்படின்னு தெரியல, இப்போ பார்த்தா எல்லாரும் ஜோதிடர்களையும் நம்ம ராசிக்கு எப்படி சொல்ல போறாங்க, நம்ம ராசிக்கு என்ன ப்ரிடிக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்ப்போட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிறைய மக்கள் கேட்டனால நம்ம ராசி பலனை பத்தி, அதாவது இந்த 2026ஆம் வருடம் 12 ராசிகளுக்கும் என்னென்ன விஷயம் சிறப்பாக நடக்கும், எந்தெந்த விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எந்த கடவுளை அவங்க ரொம்ப கெட்டியமா பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். 2026 நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புது வருஷங்கிற அதுல தமிழ் மாதத்துடைய வருஷங்கள் தான் ரொம்ப சிறப்பு. ஆன்மீக வழியில பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாரும் சொல்லலாம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. என்னமா முழுமையா எடுத்துக்கிட்டோம்னா அந்த புது பலன் அப்படிங்கிறது சித்திரை மாதத்துல இருந்து வரக்கூடியது. அதுல இதுதான் பஞ்சாங்க மாற்றம். எல்லா மாற்றங்களும் அதுல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப சூரியன் என்னவாக இருக்கிறார், கிரகங்கள் எந்த பதவி ஏற்குது. இப்ப செவ்வாய் சேனாதிபதி, சூரியன் ராஜா இப்படிலாம் சொல்றாங்களா. அப்போ அந்த பஞ்சாங்க மாற்றத்தின்படி இவங்க என்ன பதவி ஏற்கிறாங்கன்னு வச்சுதான் நம்மளுடைய அந்த வருடம் பூரா இப்படி இருக்குங்கிறது. ஸோ பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். தினம்தோறும் பஞ்ச அங்கங்கள், திதி, கரணம், நட்சத்திரம், ராசி, கிரகங்கள் ஏதாவது சொல்லிட்டு வந்தா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தீரும். நம்மளுடைய கர்மாக்கள் குறைஞ்சுக்கிட்டே இருக்குமா. இப்ப கோயிலுக்கு போக சொல்றாங்க அப்படின்னா அங்க சும்மா போக சொல்லல. அந்த கோயில் கடவுளை நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, போய் மனதார வேண்டுறீங்களோ இல்லையா, அங்க கால் மிதிச்சா உங்க கர்மா கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்கு வைப்ரேஷன், அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹீலிங் உங்களுடைய பாதத்தின் வழியா வரும். இது எல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கோ. அதனாலதான் நிறைய பேர் கோயில் கோயிலா போறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப சொல்றாங்க, நான் இவ்வளவு உழைக்கிறான், எனக்கு எதுவுமே கிடைக்கலாம், ஒண்ணுமே செய்யலாம், எல்லாம் கிடைக்குதுன்னு. அவன் ஆட்டோமேட்டிக்கா அவங்களை அறியாம சில விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்பவுமே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி குட் வைப், நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல 24 மணி நேரம் பூஜை புனஸ்காரம் பண்ணுவோமா? இல்ல. தினம்தோறும் பூ வச்சு வழிபடுவோமா? கண்டிப்பா மாட்டோம். அத நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஆனா கோயில்ல அந்த 3 கால பூஜை இருக்கா? ஓகே. அந்த 3 கால பூஜையிலே சாமிக்கு அபிஷேகம். எப்படி அபிஷேகம் பண்றாங்க? ஏர்லி மார்னிங் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பு பால், பன்னீர், தண்ணீர், விபூதி, சந்தனம், இளநீர், அனைத்து விதமான ஒரு விசேஷங்கள் அங்க நடக்குது. அப்போ அந்த தினம்தோறும் அது ஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கு. அந்த பூமியில சும்மா கட்டியிருப்பாங்களா கோயில்ல? அச்சாரம் சொல்லிட்டு நல்ல ஒரு அஸ்திவாரத்தை அங்க போட்டிருப்பாங்க. அங்க ஐம்புலன்கள் இருக்கிற மாதிரி பஞ்சலோகம் ஃபுல்லாமே அங்க இருக்கும். கண்டிப்பா சும்மா கட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த சிலை எங்க இருக்கணுங்கிற ஒரு கட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டத்துல மைய புள்ளியில வச்சிருப்பாங்க. தமிழ் பஞ்சாங்கம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பஞ்சாங்கம், பஞ்ச அங்கங்கள், பஞ்சாங்கம், பஞ்சாங்கங்கள், பஞ்சாட்சரம். நம்ம சிவனுடைய வேத மந்திரமே ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிறதா. 5ங்கிறது. அதனாலதான் அங்க சூரியனை வச்சிருக்கு, அங்க குழந்தை, பூர்வீகம், புண்ணியம், ஸ்தானம் அனைத்தும் கொண்டு 5ல கொண்டு நம்மளுக்கு நிறுத்திருக்காங்க. ஒருத்தன் நல்லா மனசுக்குள்ள காதல் எண்ணம், அஃபெக்ஷன் வருதுன்னா அது 5 தான். கேட்டுக்கோங்க மக்களே. நீங்க நல்ல பூர்வீக சொத்தெல்லாம் அனுபவிக்கிறீங்கன்னா அது 5ஆம் இடம். 5 தான். 5 தான். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைதுன்னா 7ஆம் இடம் இல்ல 5ஆம் இடம். நீங்க உடனே குழந்தை கிடைக்குதுன்னா 5ஆம் இடம். 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். குந்தி தேவிக்கு ஸ்பாட்ல ஒரு குழந்தை வரம் கிடைச்சது. சூரியனுடைய பவர்ல அங்க சூரியனை வச்சிருக்காங்க. அதனாலதான் 5ஆம் இடம் சூரியனை 5ல வச்சு அந்த அனுகிரகம் இருந்தாதான் குழந்தைங்கிற குருவோடைய 9ஆம் இடம் வச்சிருக்காங்க. சூரியன் இல்லாம இந்த குழந்தை வராது. அப்ப புத்திர பாக்கியம் தான். இங்க பாக்கியத்தை கொண்டு 5ல வைக்கல. அப்ப புத்திர பாக்கியம் தானே சொல்றாங்க. 5க்கு அவ்வளவு பவர். அந்த 5 அங்கங்கள்
திதி, கரணம், நட்சத்திரம், ராசி இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜோதிடர் உண்மையா சொல்லணும்னா எல்லாரும் வந்து நீங்க தவறா நினைக்க வேண்டாம். ஒரு ஜோதிடர்கள் வந்து பஞ்சாங்கத்தை முழுமையா படிங்க. பஞ்சாங்கம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. பஞ்சாங்கத்துல ஒவ்வொரு விஷயம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். சில பேத்துக்கெல்லாம் தெரியும். பஞ்சாங்கத்துல நேர காலத்தை எடுக்க தெரிஞ்சுக்கணும். இன்னத்த நாள் கோச்சாரத்தை எடுக்க தெரிஞ்சுக்கணும். இந்த டுடே வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல பார்க்குறோம் கோச்சாரம். ஆனா அது பஞ்சாங்கத்திலேயே அந்த வருஷம் பூரா டே பை டே அப்ப 364க்கும் அந்த பஞ்சாங்கத்துல கோச்சாரம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து 6 மணி 10 நிமிஷம் 6 மணி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஊருக்கு சூரிய உதயம் மாறும். அதன்படிதான் லக்னம் மாறும். இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் நல்லா சொன்னீங்க. எல்லாரும் வந்துட்டு கோவிலுக்கு போங்க, கோவிலுக்கு போங்க அப்படிங்கிறது சும்மா சொல்ல கிடையாது. அந்த கோவிலோட வைப்ரேஷனே அந்த கோவில்ல போய் நீ சாமியெல்லாம் கும்பிட வேணாம். அந்த கோவில்ல போய் மிதிச்சாலே போதும். அந்த கோவில்ல இருக்க வைப்ரேஷன் அதாவது கோவில் கட்டும்போது நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த கோவில்ல டெய்லி நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் சொன்னீங்க. ஃபுல் 3 அபிஷேகம். நேரமும் அபிஷேகம் நடக்குது. அப்போ வந்து அங்க ஒரு குட் வைப், ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறதுக்காக கோயிலுக்கு போணும். சூரிய அஸ்தமிக்கும் நேரமும் வந்து பூஜை பண்றாங்க ஆமா, இல்லையா? ஆமா. திரை போட்டு ம். சூரியன் வந்து பிரகாசமா இருந்து அஸ்தமனம் ஆக போகுது. அப்ப திரை போட்டுருவாங்க. திரை போட்டு திரும்பவும் வைப்ரேஷன் அதிகப்படுத்துவாங்க. அதே மாரி நம்ம இரவுன்னு சொல்லிட்டு நிலவொளி வரும் நேரத்தில் இப்படி இயற்கையோட ஒன்றி அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும் கோயில்ல. நம்ம வேலைகள் நம்ம எப்படி பண்ணுவோம்? ஒரு நாள் நம்மளுக்கு முடியலன்னா செய்வோம். அப்ப கோவில் போறது அவ்ளோ சிறப்பு. கோயில்ல வந்து அந்த வைப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நம்மளை அறியாம கர்மாக்கள குறைச்சிட்டே வாங்க. டே பை டே ஒவ்வொரு கர்மாக்கள் நம்மளை பின்தொடர்ந்துகிட்டு தான் வருது. அது வந்து இல்லன்னு யாராலயும் சொல்ல முடியாது. அத குறைக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கோயில். அப்ப வந்து தொடர்ந்து கோவிலுக்கு போனோம்னா, நம்மளோட கர்மாக்கள்லாம் குறையும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து ஆணித்தரமான ஒரு எல்லா உண்மை. ராசிக்காரர்களுக்கும் அப்படிதான். இதுல எல்லாருக்கும். ராசி கிடையாது. மனிதர்கள். ஓகே. பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அதுல இந்த ராசி, இந்த லக்னம், நட்சத்திரம் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. அப்ப எல்லாத்துக்கும் உணர்வுங்கிறது ஒண்ணு. இப்ப இந்த ராசிக்கு ஒரு கோயில் பலம் அப்டின்னா, எல்லா ராசிக்கும் பலம் இல்லையா? அப்படி கிடையாது. இப்ப நம்மளுக்கு தனிப்பட்ட பெயர் இருக்கு. அதுல வந்து அடிப்படையில நம்ம நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில். அங்க போனா ரெட்டிப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பேசிக்ல தான் நம்ம அந்த மாரி ஒரு கோயிலும் தேர்ந்தெடுக்கிறோம். இத விட குலதெய்வம். நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு அப்படியே வழி வழியா கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வம் என்னன்னா, நம்ம குடும்பத்த நம்ம எப்படி நம்ம அப்பா, அம்மா நம்மள பாதுகாக்குறாங்க. அதே சேம் பேசிக்ல தான் அந்த குலதெய்வம் நம்மள அப்படியே வழிகாட்டலா கொண்டு போகும். எந்த விஷயம் பண்றதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு குலதெய்வத்துக்கு அப்புறம் தான் தெய்வம். தெய்வம் என்ன சொல்லுது? "உன் குலதெய்வத்த நீ வணங்கிட்டு வா. அப்ப என்னோட அருள் ஈஸியா கிடைச்சிரும்" அப்படின்னு. அப்ப அந்த பேசிக்ல. அப்ப நம்ம புத்தாண்டு அப்படிங்கிறது எல்லா புத்தாண்டையும் நம்ம நல்லது. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா, முதல் நாள் ஜனவரி மாதம் அப்படிங்கிறது முதல் நாள். இந்த முதல் நாள் வந்து ஒரு வருஷத்தை கடந்து இன்னொரு வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாள். அப்ப என்ன அப்படின்னா, அந்த வருஷம் பூரா இருக்கக்கூடிய நல்லது, கெட்டதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். இனிமேல் நம்ம வந்து கரெக்ட் ஆவோம் அப்படின்னு மனதைரியம், உடல் தைரியம் எல்லாத்துலயும் நம்ம கொண்டு போகிறது தான் அந்த புத்தாண்டு. புத்துணர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அப்ப இந்த ஆண்டுல வந்து 2026 நம்ம அது வந்து 2025 வந்து நம்மளுக்கு இறந்த காலமா போயிடுச்சு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய நிழல்காலம். இந்த நிழல்காலத்தை, எதிர்காலத்தை எப்படி கொண்டு போகுறதுங்கிறது தான் சில ராசிகளுக்கு உண்டான அமைப்பு. ஓகே. அப்ப வந்து 2026ஆம் ஆண்டு வந்து இந்த ராசி, அந்த ராசிலாம் கிடையாது. எல்லாருமே கோவிலுக்கு போய் கடவுள வணங்குனா போதும். அதுதான் உண்மையான விஷயம். கோயிலுக்கு போற விஷயத்த ரெகுலர் பண்ணிக்கணும். கண்டிப்பா. அதனால தான் மாசம் மாசம் குலதெய்வம். இப்ப திதிகள்லாம் வந்து இப்ப 30 நாள் 30 விஷயத்த வச்சிருக்காங்க. ஏன் அப்டின்னா, அதுல ஏதா ஒண்லயாவது நம்ம செய்யணும். பிரதோஷத்த வழிபடு, சஷ்டிய வழிபடு, சதுர்த்தி, திரியோதசி இந்த மாரி திதிகளையாவது நீங்க வந்து ஏதாவது விஷயம் கொண்டு வரணும். இப்ப திருவோண விரதமெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கு. அதே மாரி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு நட்சத்திரத்த வந்து தை மாசத்துல என்ன நட்சத்திர வலிமைன்னா பூசம். இப்போ ஒவ்வொரு மாசத்துக்கும் இருக்கு. அப்ப பூசம். அப்ப தைப்பூசம்.
வணக்கம் அக்கா. வணக்கம்மா. தொடர்ந்து 2026ஆம் வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான ஏன் தான் இந்த சோதனையெல்லாம் எங்களையே வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க துலாம் ராசிக்காரர்கள். எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு நல்லதே சொல்ல மாட்டீங்களா, எந்த கஷ்டம்னாலும் எங்களை மட்டும் தான் தேடி வரணுமா, எப்போ தான் நல்லது சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயத்தில் அவங்களுக்கு வந்து ஜாக்பாட், அவங்க எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடக்க போது, எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்களே சொல்லிட்டீங்க ஜாக்பாட். இந்த வருஷம் அவங்களுக்கு அதுதான் நடக்க போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் எதை எதிர்பார்த்து கற்பனை கோட்டை கட்டிட்டு இருந்தாங்களோ அது நடக்குது. கேட்டுக்கோங்க துலாம் ராசிக்காரர்களே. உண்மையாவே ஆ, கற்பனை கோட்டை. ஆ, கற்பனையில நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அல்ல நான் சமூகத்துல நிலைச்சு இப்படி என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான முயற்சிகள் நடந்துரும். இப்போ நினைச்சது நடக்க நடக்கும் போகுது இந்த காலம் வருஷம். இந்த ஓகே. வருஷம் 100%. என்னடா இவங்க இப்படி சொல்றாங்கன்னு ஒரு சிறு விஷயத்திலயாவது நீங்க முன்னேறிடுவீங்க. சூப்பர். ஓகே. அப்போ உங்களுடைய முன்னேற்றமான ஒரு காலம். வீட்டுல சந்தோஷம் கிடைக்கும். வீட்ல சந்தோஷம். சந்தோஷம். ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, வீடு கட்டுற முறை எல்லாமே நடக்கிற காலம்தான். ஒரு விஷயம் பாதியில நின்னுட்டு இருக்கீங்க இப்போ. நீங்க இப்பதான் ஆரம்பிக்க போறீங்கன்னு கிடையாது. ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது முழுமைப்படுத்தக்கூடிய வருடம் தான் இந்த வருடம். சூப்பர். ஓகேங்களா? ஏன்னா மகாலட்சுமி உங்களுடைய அம்சமா வந்துட்டாங்க இந்த வருஷம். அப்ப மகாலட்சுமி உங்கள தேடி வரும்போது, கூடயே லக்ஷ்மி நரசிம்மரும் வந்துட்டார். அப்ப மகாலட்சுமி கும்பிட்டு வாங்க. பிடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அவங்கள ஜெயிக்கிறதுக்கு யாராலயும் முடியாது. தொழில் எப்படி இருக்கும் துலாம் அதான் சொல்றேன். ராசிக்காரர்களுக்கு இந்த தொழில் வருஷம் எப்படி ஃபர்ஸ்ட் இருக்கும்? கிளாஸா இருக்க போகுது. சூப்பர். உண்மையாவே ஒரு 4, 5 மாசம் இல்ல, உங்களுக்கு இல்ல. சரி எல்லா இருந்திருக்காது. ராசிக்குமே நீங்க இவ்ளோ விறுவிறுப்பா பேசலையே. துலாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பீடா, ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க மேம். துலாம் இல்ல ராசிக்கு அவ்வளவு துலாம் நல்லா இருக்கு. என்பது எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி. ஓப்பனா சொன்னா சுவாதி, துலாம்லாம் எனக்கு வந்து அது ஒரு பவரா. ஏன்னா துலாம் வந்து சாதிக்க பிறந்தவர்கள்னு சொல்லலாம். அந்த ராசி வந்து 7ஆம் இடம். அதுல ஒரு பெண் இருந்தா அதிக கஷ்டப்படுறவங்க அவ்வளவுதான். இப்போ ஒரு அடி மேல அடி வாங்குறாங்கன்னா, நம்மெல்லாம் சாதாரணமா இருக்கிறவங்க அதுல இருந்து வீழ்ந்துருவாங்க. ஆனா துலா ராசி மறுபடியும் அதுல இருந்து எந்திரிச்சு வருவாங்க. அது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட். பிளஸ் எந்திரிச்சு வர்றது இல்லாம அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. ஓகேவா? அப்போ அந்த பிளஸ் பாயிண்ட் எல்லா நட்சத்திரத்துக்கு ராசிக்கு இருக்கான்னா சொல்லவே முடியாது. அப்ப நாராயணர் இந்த லட்சுமி நரசிம்மர் வந்து சுவாதி நட்சத்திரத்துல வித்தியாசமான உருவம் கொண்டு அப்படியே அவரை எதிர்க்க யாராவது முடியுமா? எல்லா கடவுளுகளும் பிரமிச்சு நின்ன ஒரு விஷயம். அதுக்கு அதிபதி இல்லையா? அப்ப அவங்களே பிரமிக்கிற அளவுக்கு உயர்ந்துருவாங்க. எப்படி இருந்த பொண்ணு, எப்படி இருந்த ஆணு, இப்படி வளர்ந்துட்டாங்கன்னு ஆஹா, சொல்லுவாங்க. ஆஹா. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து அந்த துலா ராசி பிரம்மாண்டமா இருக்கு. அப்போ இந்த துலாம் கலஸ்திரக்காரகன். ஒரு கணவனா இருந்து மனைவி கொஞ்சம் உடல்நிலை சரியில்ல. இல்ல கணவனுக்கு உடல்நிலை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத சமாளிச்சு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையவே கிடையாது. துலாம் ராசிக்காரர்கள் இந்த 2026ஆம் வருடம் இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குழந்தைகளுக்கு படிப்பு எப்படி இருக்கும் துலாம் ராசி? அவங்களே வந்து இப்படி இருக்கும்போது அவங்க வளர்த்துற குழந்தைகள் எப்படி இருக்கும்? ஆஹா. நல்ல விதமா வளர்த்துவாங்க. அவங்கனாலே நம்ப முடியாதுங்கிறீங்க. ஆமா. இது நான் தானா, இந்த மார்க் வாங்குனது அப்படி நான் இல்ல. தானா? நல்ல எல்லா குழந்தையும் ரொம்ப பெர்ஃபெக்ட்ன்னு சொல்ல முடியாது. ஆனா பெர்ஃபெக்ட்டா ஆக்கிக்குவாங்க. ஆக்கிக்குவாங்க. ஆமா. நீங்க துலா ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்ன தெரியுமா? நீங்க பேசுறத வச்சு நீங்க என்ன பேசுறீங்கன்னு அவங்க வந்து கணிக்க அப்சர்வ் முடியும். பண்ணிப்பாங்க. பண்ணிக்குவாங்க. ஓகே. அதே தன்னுடைய மகளா இருந்தாலும், மகனா இருந்தாலும் எப்படி போறாங்கிறது கெட்ட வழியில போனாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிருவாங்க. அதை கரெக்ட் பண்ணுவாங்களே ஒழிய பிரபலப்படுத்த மாட்டாங்க. அதுகிட்ட இருக்கிற பிளஸ் பாயிண்ட் அதுதான். கண்டிப்பா. அப்ப அவங்க குழந்தைகள் அவங்கள மதிக்கிறதுக்கு காரணம் என்ன? தன்னுடைய பிரச்சனைய பிரபலப்படுத்த மாட்டாங்க. அதைய தடவி அதே மாரி அவங்க கிட்ட நெறைய தடவி குடுத்து அவங்க வேலை வாங்கிடுவாங்க எல்லாத்தையும். சிறப்பு. துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருஷம் தங்கம், வைரம் இந்த மாதிரியான கண்டிப்பா ஏதாவது விஷயம் வாங்குவாங்களா? நகைகள வந்து மீட்கக்கூடிய அவங்களுக்கு இப்ப நகைகள் மீட்கக்கூடியதா வாங்கக்கூடியத விட, அவங்க வச்சிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. தீராத பிரச்சனை தீரும். சொத்துக்கள் வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் ஏதோ ஒரு காலத்துல வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்க பாருங்க. உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு பாருங்க. உங்களுக்கு சுக்கிர திசையிலயோ, சுக்கிரன் புத்தியிலயோ, சுக்கிர அந்தரத்துல அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது திரும்ப இந்த காலகட்டம் வரும். அப்ப இந்த காலகட்டம் பிப்ரவரிக்கு மேல தான் அவங்களுடைய முன்னேற்றம். சிறப்பு. துலாம் ராசிக்காரர்கள் எந்த விஷயத்துக்குமே கவலைப்படாதீங்க. 2026 உங்களுக்கான வருடம், உங்களுடைய வருடம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. மகாலட்சுமிய பிடிச்சுக்கோங்க. ஆ. நகை அழகு பண்ணி ரொம்ப அலங்காரத்தோட இருக்கக்கூடிய அம்மன போய் பாருங்க. ஓகே.
அதுதான் உங்களுக்கு ப்ளஸ். சும்மா நார்மலா இருக்கக்கூடியதை பார்க்காதீங்க. ஜொலிக்கிறது எதுவோ அதை பார்க்க பார்க்க அவங்களுக்கு வைப்ரேஷன் நல்லா இருக்கும். சிறப்பு. தொடர்ந்து பேசலாம். நன்றி.